நிறமாறலாம் குணம் ஒன்றுதான், இடமாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதானே வா. வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம 22/1/2025 29/1/2025க்கான கேலண்டர் பதிவை ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 22/1/25 வீரம் உடலின் ஆற்றல் அல்ல, உள்ளத்தின் பண்பு. இதுதான் இன்றைய தேதியோட கேலண்டர் பதிவு. இது ரொம்ப முக்கியமானது. நம்மளோட உள்ளத்தின் பண்பில் நம்மளோட வீரம் இருந்தால் போதும் அப்படின்றத பொருள் குறிக்குது. 23/1/2025 வாய்ப்பை பயன்படுத்துபவர்களை தான் வாய்ப்பு சேர்ந்திடும். அதாவது நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான வாய்ப்பு அமையும், அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தும் போது தான் நமக்கான வாய்ப்புகள் நம்ம சேர்ந்திடும். ஓகேங்களா? 24/1/25 அடக்கம் ஓர் அணிகலன் மட்டுமல்ல, ஒழுக்கத்தின் சிறந்த பாதுகாப்பு. அதனால் எல்லோரும் அடக்கமாக இருக்கணும். இது இப்போ உள்ள உலகத்துக்கு ரொம்ப தேவைப்படுது. 25/1/2025 யானைக்கும் அடி சறுக்கும். இதோட பொருள் எல்லாருக்கும் தெரியும். யானை மிக பெரியது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சற்று கவனம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது கால் வைக்கிற தடம் மாறிடும். அப்படி மாறும்போது அவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அதுக்கு டேஞ்சர் தான். அதனால தான் கொஞ்சம் கவனமாக கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் யானைக்கும் அடி சறுக்கும். நாம் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் கவனக்குறைவு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கவனமாக ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் அப்படின்ற பொருள் இது. 26/1/25 அழகற்ற மனதை விட அழகற்ற முகம் நல்லதே. இதோட பொருள் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு அழகு இல்லை அப்படின்னாலும் மனதில் சந்தோஷமாக இருப்பது தன்னை போலேயே அழகு வந்துடும். ஒருவேளை அந்த மாதிரி முகம் இருந்தாலும் அது நல்லது தான். ஏன்னா அவங்களுடைய மனசு மிகவும் நல்லது. அதனால் அவர்களை நம்ம வாழ்த்தணும். 27/1/25 அழகுக்கும் அரணுக்கும் அரணாய் அமைவது அடக்கம். அடக்கம் எவ்வளவு முக்கியது அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடக்கம் இருந்தால் தன்னை போலேயே அழகும் அவங்களுக்கு உண்மையான அரணும் கிடைக்கும். இந்த கேலண்டர் பதிவில் பார்த்திங்கன்னா சிவன் படம் இருக்குது, நந்தீஸ்வரர் இருக்கார். இது மிகவும் அற்புதமான ஒரு நாள். எல்லாருக்கும் தெரிந்தது மகா சிவராத்திரி, மாத சிவராத்திரின்னு போட்டிருக்காங்க, பிரதோஷம். இந்த பிரதோஷம் அன்னைக்கு நந்தீஸ்வரருக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், நீர் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பழ அபிஷேகம், சந்தன அபிஷேகம், மஞ்சள் குங்கும அபிஷேகம் என்று பல அபிஷேகங்கள் பண்ணுவதை நம்ம பார்க்குறோம். ஒரு டைம் அந்த மாதிரி டைமில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம 120 டைம் போயிட்டு வந்ததுக்கு ஒரு சமம் அப்படின்றது நம்மளோட ஐதீகம். அதனால் சிவன் கோயிலுக்கு பிரதோஷம் அன்னைக்கு மறக்காமல் வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வர்றது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நல்லதொரு ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். அதனால் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாட்களை யாரும் தவற விடாதீங்க. 27/1/25 அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து வர்ற பிரதோஷ காலத்தை பார்த்து நம்ம போயிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். 28/1/25 விதியை எள்ளி நகைப்பவனே வெற்றிகள் பலவற்றை காண்பான். இதோட அர்த்தம் எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது விதியை நினச்சி சோர்ந்து போய் உட்காந்துட்டோமோ ஒன்றுமே செய்ய முடியாது, இது விதி தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது விதி கூட தன்னை போல் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சோர்ந்து போய் உட்காராமல் அடுத்த பாதைக்கான வழியை தேடணும். அப்படி தேடும்போது வெற்றி நமக்கு முன்பாக நிற்கும். அப்போது விதியை எள்ளி நகைப்பவனே வெற்றிகள் பலவற்றை காண்பான் அப்படின்னு நாமளே புரிஞ்சுக்கலாம். 29/1/25 முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தவங்க எங்கே ஹார்ஷாக பேச்சு வாங்குகிறாங்களோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ஷான பிஹேவியர் தான் பண்ணணும். அதுக்கு பேர் தான் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருவோண விரதம் நாள். அது மாத்திரம் இல்லாமல் தை அமாவாசை இந்த கேலண்டர்லேயே போட்டிருக்காங்க.
தை அமாவாசை வந்து மிகவும் புனிதமானது. இந்த அமாவாசை கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை யாரும் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த அமாவாசையில் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுங்க. இது ரொம்ப நல்லதொரு பலனை கொடுக்கும். நமது முன்னோர்களை நினைத்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஒரு சாமி கும்பிடணும். அப்படி செய்யும்போது நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுடைய முன்னோர்கிட்டருந்து நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் செய்வதற்கு தவறிருப்பீங்க. அது வந்து நம்ம பீரியட்ஸு இல்லைனா கோயிலுக்கு போக முடியலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு தேவையே கிடையாது. பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, தீட்டு வீடாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் சரி, நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா சாமி கும்பிட்டு அவங்கள வரவழைக்கும் விதமாக நம்ம அவங்களுக்கு சாப்பாடு வச்சு ஒரு வாழைக்காய் படையல் வச்சு இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்மளோட முன்னோர்கள் தன்னை போல் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அப்படியாப்பட்ட விரதத்தை மேற்கொள்வது இந்த அமாவாசைக்கான சிறப்பு. இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புத நாள். அதனால் இந்த அமாவாசை நாட்களை மிஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த வருஷம் இந்த டைம் மிஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்து நெக்ஸ்ட்டு அமாவாசை வரும்போது அந்த மாதிரி செஞ்சு பழகிக்கோங்க. ரொம்ப பூஜை புனஸ்காரம் அப்படிலாம் செய்ய முடியலை அப்படின்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் அவங்கள நினச்சி ப்ரேயர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவுகள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ.